ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரம் சேலம். இன்றைக்கி நம்ம டக்குன்னு ஒரு மீன் குழம்பும் மீன் வறுவலும் பார்த்துடலாமாங்க. சேலம் ஸ்பெஷலுங்க இது. இதுக்கு தேவையான பொதி வரைச்சிக்கலாம். இப்போ மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கடல மாவு, மஞ்சத்தூள், எலுமிச்சப்பழம் இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் பதத்தில் பண்ணிக்கலாங்க. இதுக்கு நாங்கள் இன்றைக்கி ஜிலேபி மீன் தாங்க எடுத்துருக்குறோம். சேலத்தில் ஒரு சூப்பரான மீன்னா அதில் இது ஒன்றுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா இதோட எசன்ஸ் நல்லா இறங்கி நம்மளுக்கு குழம்போட டேஸ்ட்டு இமீடியட்டாக கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை மசாலாலாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு 1 hour மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான பொருளை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஜாரில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு 1க்கு 2 அரைச்சி வச்சுக்கலாம். அது இன்னொரு ஜாரில் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 4 பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து இதுவும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ புளி கரைச்சிட்டு அதில் மஞ்சத்தூள், சாம்பார் தூள், கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இன்றைக்கி இந்த குழம்பு செய்கிறதுக்கு நாங்கள் செக்கு எண்ணெய் தாங்க எடுத்துருக்கோம். கோகோனட் ஆயில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் சமைச்சாவே எல்லாமே ஒரு டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கிட்டு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்திக்கிட்டு, நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயமும் பூண்டும் சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கிட்டு அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து ஊற்றுக்குங்க. இப்போ நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதித்த வாட்டி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தலை, வால், அந்த பீஸு இதெல்லாம் சேர்த்திக்கலாம். நம்ம இந்த பக்கம் அதுக்குள்ளே ஃபிஷ் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. அதை ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். குழம்பு பாருங்கள் அப்படி எண்ணெய் திரண்டு நல்லா கொதிக்குது. சூப்பராக இருக்குங்க. இது அப்போவே எடுத்து சாப்பிட்டாலுமே எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி மீன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த பக்கம் மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. மீன் வறுவலும் சூப்பராக இருந்துச்சுங்க. காரசாரமாக செம்மையாக இருந்துச்சுங்க. சுட